பாண்டு இறந்து போய் 17ஆவது நாள் தான் ஹஸ்தினாபுரம் வந்து சேர்ந்தார்கள். வந்தவுடனே குந்தி வந்திருக்கா அப்படின்ன உடனே ஹஸ்தினாபுரமே வந்துடுத்துவங்க. குந்தி வந்திருக்கா, தலைவிதி கோலத்தோடு வந்திருக்கா, ஒண்டியாக தான் வந்திருக்கா, ஆத்துக்கார் இல்லாமல் வந்திருக்கா, 5 குழந்தைகளோடு வந்திருக்கா, ரிஷி கணங்களோட வந்திருக்கான்னு எல்லாரும் வந்தார்கள். பீஷ்மர், துரோணர், இது மாதிரி எல்லாருமே வந்து விட்டார்கள் குழந்தைகளோட. திருதராஷ்டிர பிரபதிகள்லாம் உடனே எல்லாருமே அங்கே எல்லாரும் வரவிட்டு எல்லாரையும் பார்த்து இந்த சதசிருங்கத்தில் உள்ள கஷ்யபர முதலிய ரிஷிகள்லாம் சொன்னால், பாண்டு மகாராஜா இங்கே வந்து தங்கினது குழந்தைகள் ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னான். ஏன்னா விட்டத்துலேருந்து பிடிக்கணும் இல்லவா, நானும் கதையை விட்டத்துலேருந்து பிடிக்கணும், அவளுக்கும் கதையை விட்டத்துலேருந்து சொன்னதெல்லாம் புரியும். ஏன்னா பாண்டுவுக்கு முதல்ல தர்மபுத்திரர் பிறந்தாருங்கிற செய்தி காந்தாரிக்கு காதில் விழுந்து தானே கர்ப்பிணியானவள் வயத்தில் 12 இதுக்கெல்லாம் முந்தானெல்லாம் கதை சொல்லியிருக்கோம் அல்லவா. அதனால் அவருக்கு குழந்தைகள் பிறந்ததுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். ரிஷி சாபம் ஏற்பட்டு அவர் வந்து இறந்து விட்டார். அவருடைய காரியங்கள்லாம் முதல் நாள் காரியம் 2 காரியங்கள்லாம் பண்ணி அது வந்து அஸ்தியோடு வந்திருக்கும். இனிமேல் இந்த பாகாண ஸ்தாபனம்னு சொல்லுவாளே, அந்த கல்லை ஊனி அதுக்கு மேலே ஆரம்பிக்க வேண்டிய காரியங்கள்லாம் நீங்களாம் நடத்தி கொடுங்கள், எங்களால் முடிஞ்ச மட்டும் அவளுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணுமோ செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட பீஷ்மர், திருதராஷ்டிரன், விதுரர் இவாள்கிட்டெல்லாம் இந்த விஷயத்தை ஒப்படைச்சு, இவாளை ஒப்படைச்சு விஷயத்தை ஒப்படைச்சு அஸ்தி கலசத்தையும் ஒப்படைச்சிட்டோம். ரிஷிகள்லாம் திரும்பினார்கள்னு இருக்கே தவிர அப்படியே மறைந்து விட்டார்கள். க்ஷணேன அந்தர்ஹிதா சர்வே தாபசா குக்கியகை சகன்னு அவர்கள்லாம் தபசக்தி உள்ளவர்கள். அதனால் நினைச்ச மாத்திரத்தில் வரக்கூடியவர்கள், நினைச்ச மாத்திரத்தில் போகக்கூடியவர்கள், மறைந்து விட்டார்கள். திருதராஷ்டிரன் தம்பி போனதுக்கு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறான். ஏன் அப்படின்னா இந்த குரு வம்சத்தை எவ்வளவு முன்னுக்கு கொண்டு வந்தான் பாண்டு, சொல்ல முடியுமா, வாயால் சொல்ல முடியும். அதான் முன்னாடி அனுபவித்தோம் அல்லவா. அங்கே போய் திக்விஜயம் பண்ணி ரொம்ப லோவில் இருந்ததை ஹையாக கொண்டு வந்துட்டான் அல்லவா. அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டு வாத்தியார்கள்லாம் வச்சுன்னு பசுன்னு வாசாம்சி ரத்னானி தரானி விவிதானிச்ச, அவருக்கு என்னென்ன காரியங்கள் உண்டோ அதெல்லாம் முறையாக செய்து முடிக்கப்பட்டது. சுபஸ்வீகார பரியந்தம். இந்த சூழ்நிலையில் வியாசாச்சாரியால் தோன்றினார். அஸ்தினாபுரத்தில் யார் முன் தோன்றினால் சத்தியவதி முன்னால் தோன்றினார். சத்தியவதியுடைய புள்ள வியாசர் அப்படிங்கிற கதைகள் கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். தோன்றின உடனே சத்தியவதி துக்கதியாக பார்த்துக்கால் வியாசரை. உடனே வியாசர் சொன்னார், அம்மா நீங்கள் இந்த லோகத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்களாக உங்களுக்கு முடிஞ்சு போயிடுத்து. அதிக்ராந்த சுகா காலாக பரியுபஸ்தித தாருணாக, நீங்கள் வந்து இந்த லோகத்தில் வந்து செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் முடிஞ்சு போயிடுத்து அம்மா. இன்னும் சொல்ல போனீங்கன்னா இன்னிலேருந்து ஆரம்பித்து நாளைக்கு அப்புறம் நாள்னி அப்படின்னு சொல்லக்கூடியதான நாட்கள்லாம் மோசமாக இருக்க போகிறதுன்னாராம். ஸ்வஸ்வ பாபிஷ்ட திவசா பிருத்திவீகத யௌவனாக, இன்னி மாதிரி நாளைக்கு இருக்க போகிறதில்ல, நாளை மாதிரி நாளைக்கு இருக்க போகிறல அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது. இதுக்கு என்ன உதாரணம்னா, இன்றைக்கி வெயில் எவ்வளோ சூடாக இருந்ததோ அதுக்கு மேலே கூட தான் இருக்க போகிறது, நாளைக்கு அதை விட கூட தான் இருக்க போகிறது, மார்ச் காட்டிலும் ஏப்ரலில் கூட இருக்க போகிறது, ஏப்ரல் காட்டிலும் மேலே கூட இருக்க போகிறது அப்படின்னு நமக்கே தெரிகிறது. ஒரு சூட்டை வச்சு கணக்கு பண்ணுறது. இந்த மாதிரியாக மோசமாக இருக்க போகிறது காலம். ஸ்வஸ்வப்பாபிஷ்ட திவசாக பிருத்திவீகத யௌவன பகுமாயா சமாகின்னஹானா தோஷ சமாகுலா லுப்த தர்ம கிரியாச்சாரா கோரஹ் காலோ பவிஷ்யதி. அவளே பாண்டுவை இழந்த துக்கத்தில் வருத்தமாக இருக்காள், துக்கதியாக. அவள்கிட்ட இந்த மாதிரி சொன்ன உடனே, அப்பா என்ன விஷயமா சொல்கிறேன் அப்படின்னாள். நீங்கள் இங்கே அஸ்தினாபுரத்தில் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தது போரும் அப்படின்னாரு. போரும் அவாளுக்குள்ள போகிற வழியை கவனிக்க வேண்டாமா? அதனால நீங்கள் இங்கே இருந்தது போரும், வனத்தில் போய் தபஸ் பண்ணி நீங்கள் பகவானை அடையறதுக்குள்ள உபாயத்தை தேடுங்கள், யோக வார்த்தத்தில் ஈடுபடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே சத்தியவதிக்கும் இது பக்குவமாக பட்டுது. ஏன் அப்படின்னா,
ஏதோ வம்சவர்த்தி ஏற்படணும் அப்படின்னு நினைச்சோம், ஏற்படுத்தியாச்சு. அவளுக்கெல்லாம் குழந்தையில வந்தாச்சு, 100 ஆச்சு, 105 ஆகிடுது. இப்போ இனிமேல் இருக்க இருக்க நமக்கு ஜோலி தான் ஜாஸ்தி. இங்கே பாட்டிங்கிற ஸ்தானத்தில் இனிமேல் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் அதிகப்படி வேலை தான் நமக்கு வரப்போகிறது. நல்லபடியாக ஒருத்தர் வந்து கண் திறக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் போப்பறேன்னு கிளம்பின உடனே நாட்டு பொண்ணு 2 பேர் இருக்கா, அம்பிகை அம்பாலிகைன்னு 2 பேர். அவளும் பார்த்தார்கள், நாங்களும் வந்த காரியம் முடிஞ்சு போயிடுது, எங்களுக்கு இனிமேல் வேலை இல்லை, நாங்களும் கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியவதியோடு அவர்களும் கிளம்பி வனத்துக்கு வந்து கடுமையான தபம் பண்ணி அவர்கள் உடலை விட்டு ஒரு உயர்ந்த கதியை, விருப்பமான கதியை போய் அடைந்தார்கள். தேகம் தெக்துவா மகாராஜ கதிம் இஷ்டாம் யயுஸ்ததா அப்படின்னு அவா 3 பேரும் அரண்மனையில் கிளம்பி போய் அவர்கள் தேகத்தியாகம் பண்ணத்தை சொன்னால், பாண்டுவினுடைய அரண்மனையில் தான் குந்தி 5 குழந்தைகளை வச்சுன்னு குழந்தைகளை வளர்த்துன்னு இருக்கார். பாண்டவர்கள் கௌரவர்கள் முதல்ல சேர்ந்து விளையாடினார்கள். இவாளுக்கும் 8-10 வயசு, அவளுக்கும் 8-10 வயசு. துரியோதனாதிகள் 100 பேர், பாண்டவர்கள் 5 பேர். எல்லாரும் சேர்ந்து விளையாடுவார்கள், சேர்ந்து சாப்பிடுவார்கள், அவாவா படுக்கையில் போய் தூங்குவார்கள். முதல்ல விளையாட்டில் ஆரம்பிச்சே முதல்ல பாண்டுடைய குழந்தைகள் பாண்டவர்கள் இந்த 100 பேரை காட்டிலும் சிறந்தவர்களாக விளங்கினார்கள். தார்த்தராஷ்டிரைஷ்ச சகிதாக கிரீடமுதிதா சுகம் பாலக்ரீடாசு சர்வாசு விசிஷ்டாஸ்தேஜசா பவன்னே ஜல்வே லக்ஷ்யாபிஹரணே போஜ்யே பாம்சு விகர்கணே. குழந்தையிலேருந்தே விளையாட்டிலேருந்தே இவர்கள் வீரர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியறது இந்த இவர்களுடைய பாலக்கிரீடையில் விளையாட்டில். அதுவும் அதிகமாக வயிற்று தூக்கத்திலையும் வேகமாக ஓடுறதுலையும் அதே மாதிரியாக வேகமாக சாப்பிட்றதுலையும் அதிகமாக சாப்பிட்றதுலையும் பீமனை யாராலையும் மிஞ்ச முடியல இந்த 104 பேரால். ஸோ 100 காட்டில் 5 பேர் ரொம்ப மிகுதியாக இருந்தார்கள். 5 பேரில் பீமன் ரொம்ப மிகுதியாக இருந்தான். அந்த காலத்தில் விளையாடக்கூடிய விளையாட்டுலாம் அவன் தான் ஃபஸ்ட்டு. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், 60 வயசு முன்னாடி 60 வருஷங்கள் முன்னாடி கிராமத்தில் இருந்தவர்கள்லாம் சின்ன வயசில் என்ன விளையாடினோம் அப்படின்னுங்கிறத ஞாபகப்படுத்தினேன்ல. இப்போ நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியும். கோலி விளையாடுவார்கள், பம்பரக்குத்து விளையாடுவார்கள், கிட்டிப்புல் விளையாடுவார்கள், அதே மாதிரியாக 2 டீமாக இருந்து கபடி விளையாடுவார்கள். அது கூட இப்போ இருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த கபடி கபடி கபடின்னு சொல்லி விளையாடுறா பார்த்தீங்களா, அதெல்லாம் கிராமத்துலலாம் இருக்கும். அதுவும் சனிக்கிழமை சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக நடக்கும். இது கிராமத்துலேருந்து டவுனுக்கு 8 கிலோமீட்டர் போய் படிச்சுட்டு வருவா குழந்தையெல்லாம். அதனால் கார்த்தால கிளம்பினா வரத்துக்கு சாயந்தரம் ஆகிடும். அதனால் பாக்கி நாளில் மண்டேலேருந்து ஃப்ரைடே பரியந்தம் கொஞ்சம் விளையாடுறதுக்கு இந்த குறைச்சல் ஹையர் கிளாஸுக்கு வந்தவாளுக்கு, 6வதுலேருந்து வந்தவாளுக்கு. ஆனால் சின்ன குழந்தைகள்லாம் விளையாடுவான், எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகள்லாம். இந்த பெரிய குழந்தைகள்லாம் என்ன ஆகும்னா சனி ஞாயிறு தான் கொண்டாட்டம் எல்லாருக்கும். அதுக்காக அந்த மாதிரி விளையாடுவார்கள். அந்த விளையாட்டுகளில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தார்கள் பஞ்சபாண்டவர்கள். அதுவும் இந்த கபடி விளையாட்டில் இருக்க அதில் பீமனை மிஞ்சக்கூடியவாளே கிடையாது. விளையாடினவாளுக்கு தெரியும், இங்கே ஒரு டீம் அங்கே ஒரு டீம். இவா 100 பேர் ஒரு டீம், 5 பேரும் இவர்கள் ஒரு. ஏன் அப்படின்னா கலர் வித்தியாசம். இவா 5 பேரும் ஒரே கலராக இருக்கா, அவா 100 பேரும் ஒரே கலராக இருக்கா. இப்போ தான் கலர் எப்படி இருப்பான்னு தெரியுமான்னு தான் அவா ஒரு டிஷர்ட்டை போட்டுட்ருக்கா. இந்த டீமை சேர்ந்தவர்களும் ஒருத்தர் பச்சையாக போட்டுருக்கா, ஒருத்தர் நீளமாக போட்டுருக்கான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்க்குற விளையாட்டுகள்லாம் அவர்கள்லாம் கலர், இவா 5 பேர் ஒரே கலராக இருக்கா, அவள் 100 பேர் ஒரே கலராக இருக்காங்கிறதுனால இவா 100 பேர் அவள் 5 பேர் அப்படிங்கிறத பீமன் கபடி 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 கபடின்னு விளையாட போனான்னா என்ன ஆகும்னா ஒருத்தர் அவுட் பண்ணிட்டு வரமாட்டான். அங்கே போனான்னா 100 பேரையும் தூக்கிண்டு கோர்ட்டில் வந்து கபடி கபடின்னு வந்து நிற்பானான். காரணம் என்னென்னால் அவனோட பலத்தை காமிக்கிறார். 100 பேரையை இழுத்துன்னு வந்து இந்த கோட்டை தொடக்கூடிய சக்தி பீமனுக்கு இருந்தது. ஒரே சமயத்தில் 100 பேரையும் அவுட் பண்ணுவான். அதே மாதிரி கைச்சண்டை குத்துச்சண்டை எதுலேயும் பீமனை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியல. துரியோதனன் பல தடவை முயன்றும் பீமனை ஜெயிக்க முடியல. என்ன விளையாடினாலும் அவன் வந்து
அதில் ஃபஸ்ட்டாக இருக்கான். அதே மாதிரியாக குறும்புத்தனமும் உண்டு. ஏன்னா அவனுக்கு வெகுளி, அவன் பீமண்ணான்னு கிருஷ்ணரே ரொம்ப பிரியமாக இருக்க போகிறார். ஏன்னால் அவனுக்கு கவிடு சூது கிடையாது, மனசில் கவிடு சூது கிடையாது, அப்படின்னே பிரியமாக இருப்பார்வா. இதை கௌரவர்கள்லாம் இப்போ மேங்கோ சீசன், அதே மாதிரியாக அந்தந்த சீசனில் அந்த மரங்கள்லாம் அந்த மேலே காய்ச்சி தொங்கிற சமயத்தில் இந்த பசங்கள்லாம் 7 பேராக மேலே ஏறுவான். அங்கேயிருந்து பீமண்ணா வருவர். ஏண்டா மரத்தில் ஏறி வந்து உடம்பை கை காலை முறிச்சுக்கிறேன், என்கிட்ட சொன்னால் நான் பிரித்து தர மாட்டேனாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிமரத்தை காலால் ஒரு விடுவான் பீமன். விட்டால் என்ன ஆகும்னா அதில் முழுக்க பழுத்த பழங்கள், முக்காவாசி பழுத்த பழங்கள் எல்லாம் பொத்துன்னு விழுறது மட்டும் இல்லை, இந்த பழங்களும் பொத்துன்னு விழுவான். மரத்தில் எத்தனை பேர் ஏறினானோ அத்தனை பேரும் கீழே விழுவார்கள். இந்த மாதிரியாக அவனுடைய பலத்தை பார்த்தார்கள். தொப்புன்னு அவெல்லாம் விழுந்து கௌரவர்கள் இப்போ தான் பாண்டவர்களை லைட்டாக வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். காரணம் என்னென்னா அவளுடைய திறமையே தனியாக இருக்குது. அவர்கள் இப்படி ஜெயிக்கிறாளே நம்மளை, இவாள்லாம் இப்போ சாரீரமான பலத்திலேயே இப்படி இருக்காள், ஃப்யூச்சரில் எல்லாருக்கும் 25-30 வயசு ஆனால் என்ன ஆகும் அப்படிங்கிறத முன்னாடியே யோஜனை பண்ணுறான் துரியோதனன். இவாளுக்கு வயசானா இவா நம்மளெல்லாம் என்ன பண்ணுவா அப்படிங்கிறத யோஜனை பண்ணி பார்க்குறானாம் துரியோதன். அனந்த பட்டர், அனந்த கவிங்கிறவர் மகாபாரதம் பண்ணியிருக்கார். பாரத சம்பூன்னு பேர் அதுக்கு. அதனால் முதல்ல வாசிக்கக்கூடியவெல்லாம் அதெல்லாம் அவசியம் வாசிப்பார்கள், சம்ஸ்கிருதம் வாசிக்கக்கூடியவர்கள்லாம். அவர் அனந்த கவி சொல்கிறார், தீவிரோதயான வினயான் தததாம் கிரமேண துரியோதனாத்ய சுகிருதாம் துரஹங்கிருதீனாம். இவர்களுடைய துரியோதன பிரதிகள்லாம் வந்து யோஜனை பண்ணினார்கள், இவன் பின்னாடி ஆளானால் இவனை யாரால ஜெயிக்க முடியும்? ஒரு கால் இவன் சுயமாவோ இல்லை பராக்கிரமத்தினாலேயோ இல்லை அதிரடினாலேயோ இந்த கேபிட்டல், இந்த ராஜ்யத்தை அவன் வசீகரணமாக பண்ணிட்டா யார் நமக்கு பாகம் பிரித்து கொடுப்பா அப்படின்லாம் யோஜனை பண்ணுறான் துரியோதனன். அவ்வளவு பலிஷ்டனாக இருக்காளே இவா பஞ்சபாண்டவர்கள், விசிஷ்ட பீமன். அதனால இவாள்லாம் நன்னா பெரியவர்களாக ஆகி வெளிக்கிளம்பி லௌகிக ஞான வரத்துக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம பேரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறான். இதே வயசில், மைனர் வயசில் உள்ள துரியோதனன். அதனால தான் அவன் அட்வான்ஸாக யோஜனை பண்ணக்கூடியவன். இவாள்லாம் பின்னாடி மேஜராகி இவாள்கிட்டேருந்து நமக்கு ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் என்ன பண்ணா, அப்பா திருத்தராஷ்டிரனுக்கும் 100 குழந்தைகள்கிட்ட பிரியம், பஞ்சபாட்டு பிரியம் உண்டு, இருந்தாலும் தங்க குழந்தைகள்னு ஒரு பிரியம் விசிஷ்ட துரியோதனன்ட்ட. ஏன்னா பெரிய பையன் என்ன பெரிய பையன் பிரியம் உண்டு அவனுக்கு. அதனால் திருத்தராஷ்டிரன்ட்ட ஒரு சமயம் துரியோதனை சொன்னாலும், அப்பா நான் சொன்னதை கொஞ்சம் கவனித்து கழுங்கோ, பஞ்சபாண்டவாளில் சித்தப்பா குழந்தைகள்லாம் ரொம்ப கெட்டிக்காராளாக இருக்கா, அவள்லாம் வந்து ஆளாகி அவள்லாம் வந்து கையை ஒசங்கி போனாக்கா அப்புறம் எங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்குமோ தெரியாது, அதனால என்னடா அதனாலன்னு கேட்டான் திருத்தராஷ்டிரன் துரியோதன்ட்ட. இந்த ராஜ்யத்தை நீங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கோன்னு நானா, இந்த ராஜ்யத்தை எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கோ அப்படின்னு சொன்னான். இது ரகசியமாக இருக்கணும்னு சொன்னான். இது பொதுவாகவே இந்த ரகசியங்கள்லாம் எத்தனை நாளைக்கு தங்குன்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு காலத்தில் வெளியில் வருது பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னு கேட்டால், இப்போ 1940s 50sலாம் நடந்ததெல்லாம் வெளியில் வந்துட்டுருக்கு. இப்போ விஷயத்தை வெளியில் வருது, கேட்குறதுலேயே ஆச்சரியம். நானே பிறக்கல அப்போ நடந்ததெல்லாம் கூட அப்போல்லாம் என்னென்ன பிசைகள் இந்த தேசத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஆதாரத்தோடு தானே வெளியிடுகிறார்கள் சொல்லுங்கள். ஸோ அதனால் இந்த ரகசியம் அப்படிங்கிறது இதெல்லாம் தப்பு தட்டா பண்ணுறதெல்லாம் நிற்காது, எப்படியோ வெளியில் வந்துடும். அது பாருங்க, துரியோதனோட போராத காலம் உடனேயே வெளியில் வந்துடுது. இது எப்படி வந்ததுன்னா, ஏதோ அக்கம் பக்கம் பார்த்துட்டு தான் பேசினாலும் கூட எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ கிராஸ் பண்ணிட்டு இருந்த பீமன் காதில் இது விழுந்தது. யாரு காதில் விழக்கூடாதோ பீமன் காதில் விழுந்து தான் இந்த துரியோதனன் அப்பாட்ட இது மாதிரி எனக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணிவிடுங்கோ, அவர்கள் சித்தப்பா குழந்தையெல்லாம் ஆளாயிட்டா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, அதனால் எங்கள் பட்டாபிஷேகம் பண்ணிடுங்கோன்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் நல்லா கிளியராக காதில் விழுந்தது துரியோதனனுக்கு.
இந்த பீமனுக்கு. அனந்த கவி சொல்கிறார் மகாபாரதத்தில் இந்த கதையை. இதை காதல்லே வாழ்ந்துட்டே போகின பீமன் கெட்டிக்காரன். அவன் என்ன பண்ணா, இந்த விஷயத்தை தான் தெரிஞ்சிருந்தவனாவே வெளியில் காமிச்சிக்கல, பேசாமல் இருந்துட்டான். அன்னைக்கு மட்டும் பேசாமல் இல்லை, மறுநாளைக்கு பேசாமல் இருந்துட்டான். 2 நாள் கழித்து மறுபடியும் விளையாடுற சமயத்தில் துரியோதனோட இப்படி சகஜமாக பேசின்னு விளையாடுற சமயத்தில் துரியோதனா இங்கே வா அப்படின்னு பேசிகிட்டே இருக்கிறது. துரியோதனா தலையை குனி அப்படின்னு நானும். துரியோதனா தலையை குனின உடனே அவன் ஏதோ தலையிலையோ முதுகுலையோ ஏதோ இருக்கு போல இருக்கு, ஏதோ தட்டி விடுறதுக்காக சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அவன் எதிர்பார்க்காமலே பீமன் குனின்னு சொன்ன உடனே துரியோதனன் குனிஞ்ச உடனே என்ன சொன்னானாம் பீமன், ஏ பீமா துரியோதனா, அந்த பொட்டேட்ட போய் தனிமேல பட்டாபிஷேகம் கேட்ட மொட்டை இதுதானடா அப்படின்னு நானாம். அந்த பொட்டையான திருதராஷ்டிரன்ட்ட போய் எனக்கு ரகசியமாக பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிடும்னு கேட்ட மண்டை இதுதானே அப்படின்னு சொல்லி வேகமாக ஓங்கி ஒரு குட்டு வச்சான் பீமன் துரியோதன தலையிலேங்கிறார் அனந்த கவி. பட்டாபிஷேகம் அபிலஷ்யதி பாலதேசே குட்டாகபாவ குதுகம் குருதே ஸ்ம பீமஹ. பட்டாபிஷேகம் அபிலஷ்யதி பாலதேசே. நீயும் மேஜர், நீனும் மைனர், நானும் மைனர். அப்படி இருக்கிறத என்னமாட அனுப்பி உங்கள் அப்பன்ட்ட போய் கேட்ப, இந்த ரகசியமாக போய் கேட்ட மண்டை இதுதானடா அப்படின்னு சொல்லி இந்தா உனக்கு பட்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லி தேங்காய் உடைக்கிறாப்புல செதிர்க்கா போடுறாப்புல வேகமாக ஒரு குட்டு வச்சான் துரியோதன தலையில் பீமன். சாதாரணமாக பீமன் கையால் பிடிச்சாலே திமிர முடியாது. பிளட் சர்க்குலேஷன் நின்று போய் கருப்பாக இருக்கும் அவன் பிடிச்ச இடம். ரத்தோட்டம் இல்லைன்னு சொல்லுவா பத்தியெல்லாம் அந்த மாதிரி ஆகிடும். அப்படி உள்ளவன் ரொம்ப பலத்தோட துரியோதனன் தலையில் குட்டியிருந்தானா அவன் தலை என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க. நீங்களே தான் கணக்கு பண்ணி பார்த்துக்கணும், கதை கேட்குறவா எல்லாரும். அப்படி ஒரு குட்டு வச்ச போது நல்ல வேலையாக பைத்தியம் பிடிக்கலேங்கிறான். அவன் குட்டின குட்டுல இப்போ ஹெல்மெட் அதுக்காக தானே போட்டுக்கணும் சொல்லுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் 2 வீலரில் போய் பின்னாடி விழுந்து பின்னாடி அடிபட்டால் உங்களுக்கு மண்டை சதுரி போய்டு. இத்தனை கனெக்ஷனும் இங்கே தானே இருக்குங்கிறதுக்காக தானே நம்மளுடைய பாதுகாப்புக்காக போட்டுக்க சொல்கிறா. ஸோ இந்த இடம் ரொம்ப பாதுகாக்கப்பட வேண்டிய இடத்துல ஓங்கி குட்டிட போது நல்ல வேலையாக அவனுக்கு பைத்தியம் பிடிக்கல, கதி கலங்கி விட்டான், பொறி கலங்கி விட்டான். ஒன்றுமே புரியல, கர்ண சுத்து கண்டு ரொம்ப சிரமப்பட்டு ரொம்ப வலிப்பட்டு அது வலி நிவர்த்தியார்த்திக்க ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாள். அந்த அளவுக்கு குட்டிட்டான் பீமன் துரியோதனன். வதா ததஸ்தே மந்திரயாமாசுகு துரியோதன புரோகமாக ஸ்பர்தந்தே சாப்பி சததம் அஸ்மானேவ விற்கோதராக. 100 பசங்களும் யோஜனை பண்ணுகிறார்கள். இவாளுக்கு யார் ஃப்ரெண்ட்ஷிப்பாக அவள்லாம் கூப்பிட்டு பேசுகிறார்கள். நம்மளோடையே மோதரான் பீமன், நம்மளோடையே பீமன் மோதரான். இவனை என்ன பண்ணலாம் எல்லாருமா சேர்ந்து பேசி என்ன பண்ணான்னால் அவனை ஒழிச்சு கட்டணும். அவன் வளரும் ஏதாவது சின்ன வயசுலேயே செடியை கிள்ளி எறிஞ்சணும்னு சொல்லுவா பார்த்தீங்களா, அந்த மாதிரியாக இப்போவே அவனை ஒழிச்சு கட்டினா தான் அப்படி. ஏன்னா இப்போ உள்ள பலத்தையே நம்மளால் தாங்க முடியலையே. இவன் ஆனால் மேஜராகி நல்ல யங் ஸ்டேஜில் 25-30 வயசில் இவனை யார் எதிர்க்கிறது இவனை? அதனால இப்பயே அவனை ஒழிச்சாகணும். ததோ ஜல விஹாரார்த்தம் காரயாமாச பாரதா பிரமாண கோட்யாம் உத்தேசே ஸ்தலம் கிஞ்சிதுபேத்யஹ. மாஸ்டர் பிளான் போடுறான் துரியோதனன். பீமனை அவனுக்கு தெரியாமலே அவனை கொல்ல வேண்டும். நாம் பீமனை கொல்றது யாருக்குமே தெரியக்கூடாது கூடாது, அந்த மாதிரி அவனை நாம் கொல்ல வேண்டும். இன்னும் சொல்ல போகிறான், நம்ம கொல்ல போகிறதே அவனுக்கே தெரியக்கூடாது, அந்த மாதிரி அவனை கொல்ல வேண்டும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளாம் எய்த்தாப்புல போய் கத்தியோட கபடாவோட வெட்டி குட்டி அதெல்லாம் பண்ணக்கூடாது. விஷம் வச்சு கொண்டுடுவோம். ஏன்னா அவன் ஆகார பிரியன், நன்னா சாப்பிடக்கூடியவன். அதனால் அவனுக்கு சாப்பாட்டில் விஷம் கலந்து வச்சிடும். அது மாதிரி வச்சிட முடியுமா சொல்லுங்க? எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்றதே என்னமா அதுக்கு அவனுக்கு விஷம் வச்சிட முடியுங்கிறதுக்காக ஒரு பிளான் போட்டான். கங்கா நதி கரையில் பிரமாண கோட்டி அப்படின்னு ஒரு இடம்.
அந்த இடத்துல திடீர்னு என்ன பண்ணால் சம்மரில் ஜலக்கிரீடை அப்படின்னு அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து எல்லோரும் குளிப்பா அல்லவா இந்த வெயில் காலத்தில், அந்த மாதிரியாக ஒரு ஜலக்கிரீடைக்கு ஏற்பாடு பண்ணினான். என்ன அப்படின்னு கேட்டால் எல்லோரும் மத்தியானம் 3 மணிக்கு பீச்சுக்கு வராப்பில் வந்துட வேண்டியது, அவள் ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸோடு வர வேண்டியது, அங்கங்கே அவள் குளிக்கலாம். கரையில் பார்த்தெல்லாம் நிறைய ஆகாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருப்பார்கள். அந்த ஆகாரத்தை சாப்பிடலாம். குளிக்க முடியாதவா கரையிலேருந்தே ரசிக்கலாம். அங்கே என்ன உண்டோ விளையாடலாம். இந்த மாதிரியாக ஜலக்கிரீடைக்கு ஏற்பாடு பண்ணி, அதோடு இல்லை, ஏற்பாடு பண்ணணுன்னா அதுக்கு முறையாக ஏற்பாடு பண்ணணும் இல்லையா? அதனால் சாப்பாட்டுக்கெல்லாம் நல்ல கேட்ரிங்லாம் சொல்லி 4 விதமாக பக்ஷ்யம், போஜ்யம், பேயம், சோஷ்யம் அப்படின்னு இந்த ஆகாரத்தில் எத்தனை வகைகள் உண்டோ அதெல்லாம் ஏற்பாடு பண்ணினான். ஏன்னா நம்ம சாஸ்திரங்களில் 4 விதமான ஆகாரம் சொல்லப்பட்டிருக்கு. 4 விதம், அது 4 விதத்தை 4 டேபிளில் வச்சா போகிறோம். ஆனால் இப்போ லௌகிக்கமாக நம்மளாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் பார்த்துட்டுனாக்கா ரிசப்ஷன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 டேபிள் இருக்குது. 7-8 டேபிளில் போய் அவாவா தட்டை எடுத்துன்னு போய் அவாவா போட்டு சாப்பிட்றாப்புலலாம் இப்போ ஒரு பார்ட்டிலாம் நடக்கிறது இல்லவா? எல்லாம் இதனுடைய பிரிவினைகள் தான். கடித்து சாப்பிட்றது, கரகரன்னு சாப்பிட்றது, இதுக்கு பேர் பக்ஷ்யம்னு பேர். அன்னங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு பேர் போஜ்யம்னு பேர். அதே மாதிரியாக டம்ளரில் கப்பிலெல்லாம் வச்சு குடிக்க சொல்கிறாளே, இதுக்கு பேர் பேயம்னு பேர். அதே மாதிரியாக நாக்கால் லக்கி சாப்பிட்றது, அதுக்கு பேர் லேஹியம் அப்படின்னு பேர். அது ஐஸ்கிரீம் இது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானோம் போஜனத்துக்கு. அதெல்லாம் வந்து கரெக்டாக எல்லாம் நாம் பண்ணுறோமோ அந்த மாதிரியாக இந்த பக்ஷ்ய போஜ்ய லேக்கிய சோஷ்யம் அதெல்லாம் ஏன் அப்படின்னா கல்யாணம் பண்ணுறவாளுக்கெல்லாம் இதுதான் பெரிய கவலையாக இருக்குது. சாப்பாடு நன்னா அமையணுமே, வந்தவாளாம் நன்னா இருந்ததுன்னு சொல்லிட்டு போகணுமே. நம்மள்கிட்ட நல்லா இருந்ததுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் என்ன சொல்ல போகிறோம்? அங்கே போனால் தானே தெரியும். சொல்லுங்க, யாரை ஃபிக்ஸ் பண்ணாலும் பண்ணுங்க, அவரை பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவா கடைசியில். அவள் இந்த மாதிரியாக கெட்ட பேர் வரக்கூடாது அல்லவா? அதனால் பக்ஷ்ய போஜ்ய லேஹ்ய சோஷ்யத்துக்கெல்லாம் நல்லா ஏற்பாடு பண்ணினான். நல்ல சமையல்காரர்களாக பார்த்து குஷலை சூத்த கர்மணி அப்படின்னு அதில் ஒரு தனி ஒரு வேலைக்காரன், அவனுக்கு மட்டும் தனியாக கூப்பிட்டு சொன்னான், நீ வந்து தனி ரூமில் நான் சொன்ன ஐட்டங்கள்லாம் நீ தயார் பண்ணணும் அப்படின்னா. என்ன அப்படின்னான், அழகாக கொழக்கை கட்டைகள் தயார் பண்ணணும், அது மாதிரியாக அப்பங்கள் சூயன்லாம் தயார் பண்ணணும். அதை நீ இவாளோட சேர்ந்து பண்ணக்கூடாது, தனி மேலே ஸ்க்ரீன் போட்டு உள்ளே போய் பண்ணணும் அப்படின்னான். அவன் என்ன நினச்சுட்டான், இதோ சஹஸ்ர கணபதி ஹோமம் போல் இருக்குது மறுநாளைக்கு, அதுக்காக மடியாக பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறார் போல இருக்குது. தனிச்சமையல் மடிச்சமையல்லாம் என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஏதோ 60 வரப்போகிறான்னு தானே அர்த்தம். அது மாதிரியா தனியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அவனே ஏற்பாடெல்லாம் பண்ணான். கரெக்டாக அவளுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் வேணுமோ அதெல்லாம் கொடுத்து அதை தனிமையில் சமைக்கிறாள்வா, அவள்கிட்ட மட்டும் என்ன பண்ணால் 2 பாட்டில் கொண்டு வந்து கொடுத்தான். துரியோதன் சமைக்கிறாள்கிட்ட இதை என்னன்னு கேட்டால், இந்த அப்பம் இந்த கொயக்கட்டை பண்ணுறீங்களே அது உள்ளே வைக்கக்கூடிய வஸ்து இருக்கு இல்லையா, அதில் இதை கலந்து வையுங்கள் அப்படின்னு சொன்னான். என்னன்னு கேட்டால், அதை பற்றி உனக்கு என்ன கவலை, அது என்னன்னு ஏன் கேட்குற, நான் சொன்னால் கலந்து வேணா வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்லக்கூடாது இதெல்லாம் அப்படின்னு சொல்லி விஷத்தை கொடுத்தானோ. இந்த 2 பாட்டிலில் கொடுத்தது என்னென்னால் விஷம்னு சொன்னான். அவன் இங்கே வெளியில் சொல்லிட்டு போகிறானோ அப்படிங்கிறதுக்காக இது வந்து அவன் தனிமையில் பண்ண சொல்லி மோதகங்களையும் இந்த மாதிரி அப்பன் சூயன் இதெல்லாம் பண்ண சொல்லி அது தனிமையில் பக்குவம் நடக்கிறது. எல்லாரையும் கூப்பிட்டுருக்கான், எல்லாரும் வந்திருக்கிறார்கள். அதுவும் கங்கா தீரம், ஜிலு காற்று, சாயங்கால வேளை, இது ராஜாங்கத்தில் வைக்கக்கூடிய டீ பார்ட்டி கேட்பானே, எல்லாரும் வந்து அபாவா வேண்டியத்தை சாப்பிட்றார்கள். பீமண்ணாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னன்னா, ராஜாங்கத்தில் சாப்பிட்டாலும் கூட ஒரு ஃபங்கனில் போய் சாப்பிட்றதுங்கிறது தனி ருச்சி தானே சொல்லுங்க. அதனால தானே ஃபங்கனுக்கெல்லாம் சில பேர் போகணுன்னே ஆசைப்படுறான். என்ன ஃபங்கனை பார்க்கணுங்கிறதுனால இல்லை, அது 3 காலமும் அங்கே உள்ள போய் போயிட்டு வரணுங்கிறதுக்காக தானே ஆசைப்படுவார்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரியாக அந்த பீமனுக்கு தனி ஆகாரங்கள்லாம் நன்னா நடக்கிறது. அந்த சமயத்தில் இந்த தனியாக மடியாக பண்ணானே இந்த கணபதி ஹோமத்துக்குன்னு சொல்கிறாப்புல, அந்த மாதிரியாக ஐட்டங்கள்லாம் கண்ணை காமிச்சு அதை பீமன் எடுத்துன்னு வந்து துரியோதனுக்கு பரமாறுறான். என்ன பீமா, என்ன சங்கோஜப்படுற, என்ன சாப்பிட வேண்டாமா,
இந்தா சாப்பிடுங்கோன்னு சொல்லி பொதுவாகவே இந்த உடையவர்கள் பரமாறினா சாப்பிட்றவா என்ன பண்ணுவான்னா தாட்சிணியம் வாண்டான்னு சொன்னால் அவர் தான் தப்பாக நினச்சிக்க போகிறாரோ அப்படிங்கிறதுக்கு அவருக்கு சுகராக இருக்கும், இவருக்கு உரப்பு ஒத்துக்காது, இது எண்ணெய் பண்ண ஆகாது அப்படின்னாலும் கூட அவள் ஒரு 2 வடையை போட்டான்னு வச்சுக்கோங்களேன், வாண்டான்னு சொல்ல முடியாது. ஒரு தாட்சிணியம், அவள் முக தாட்சிணியத்துக்கு ஏன் வாண்டான்னு சொல்கிறது, இல்லை போடாதீங்கன்னு சொல்ல முடியாது அல்லவா. அந்த மாதிரியாக ஒரு தாட்சிணியம் பீமனுக்கு என்ன ஸ்பெஷலாக துரியோதனை கவனிக்கிறானே அப்படின்னு சொல்லி சாப்பிட்றான். ஸ்வயம் பிரக்ஷிபதே பக்யம் பகுபீமஸ்ய பாபகிருதி பிரபக்ஷிதம் ச பீமேன தம் வை தோஷம் அஜானதா. அது மாதிரியா அவன் கொண்டு போட சாப்பிட்றான் பீமன். ஏன்னா நன்னா சாப்பிடக்கூடியவன், தாட்சிணியத்துக்காக சாப்பிடல, நன்னாவே சாப்பிடக்கூடியவன். அதனால அவன் கொண்டு போட இவன் சாப்பிட, அவன் கொண்டு போட இவன் சாப்பிட. இதை பாருங்க, துரியோதனோட நல்ல காலங்கிறால் யாருமே இதை கவனிக்கல. என்னடா அது பீமனுக்கு தனி டேபிளில் ஒரு சர்வ் பண்ணுறானே துரியோதனன் அப்படின்னு யாருமே இதை கவனிக்கல. அந்த மாதிரியாக காரியம் நடக்கிறதுன்னா இந்த மாதிரியாக விஷம் கலந்த இந்த ஆகாரங்களை துரியோதனன் பரமாற நன்னா சாப்பிட்டான் பீமன். சாப்பிட்டா என்ன ஆச்சுன்னா, நிறைய சாப்பிட்டாலே லைட்டாக நமக்கு ஏந்திருக்க முடியாது. வரல சார் இப்போ கூப்பிடாதீங்கிறோம் பாருங்க. ஏனால் ஹெவியாக எடுத்து கொஞ்சம் ஒரு 1/2 மணி 1 மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லவா. அந்த மாதிரியாக நன்னா சாப்பிட்டவன் அப்படியே இது வேற உள்ளே போனதும் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்து. அதனால் லைட்டாக மயக்கமும் வருது பீமனுக்கு. அதனால் அப்படியே ஆடுறான். அதுவும் சாயங்கால வேலை 5 மணி, கங்கை காற்று வீசுறது, அழகாக புல் தரைகள். அப்படியே என்ன பண்ணா, அப்படியே கீழே உட்காந்துக்கிறாப்புல உட்காந்து கையை தலையணியாக வச்சுன்னு படுத்தவன் அப்படியே மயங்கி தூங்க ஆரம்பிச்சுட்டான். உண்டகலப்பு முண்டனுக்கு உண்டுன்னு தமிழில் சொல்லுவா அல்லவா. அந்த மாதிரியா தூங்குறான். தூங்க பார்த்து இருந்து பார்த்து சந்தோஷப்பட்டானாம் துரியோதனன். கிருதகிருத்தியமிவாத்மானம் மன்யதே புருஷாதமா. வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டோ அப்படின்னு சிஹிதவாதம் சமாசாத்ய ஸ்ராந்தோ மத விமோகிதா விஷேண ச பரீதங்கா நிச்சேஷ்ட பாண்டுநந்தன. ஜிலிஜிலிப்பு காத்தினால ஏந்திருக்கணும்னு தோணல, தூங்கிறது, கண் அப்படியே சொக்கிறது. அதே மாதிரியாக சாப்பிட்ட கலப்பு ஏந்திருக்க முடியல. இந்த உள்ள போன விஷம் அது வேற மயக்கத்தை கொடுக்கறது. அதனால நிச்சேஷ்டா, அசைவே இல்லாம பெரிய சரீரத்தோட பெருசா கொரட்டை விட்டுன்னு தூங்குறான் பீமன். அவன் என்ன பிளான் பண்ணியிருக்கான்னா, இவன் தூங்கிகிட்டே இருக்கணும். வந்தவாள்லாம் அவாவா பார்ட்டி முடிஞ்சு ரிசப்ஷன் முடிஞ்சு அவாவா வந்தவா கிளம்பி போகிறா பார்த்தலாம். அந்த மாதிரியா வந்தவாளை கிளம்பி போய் கடைசியில் இவனை பங்கிடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது என்னாச்சு, சாயந்தரம் மணி 5:30 6 7 ஆச்சு, இருட்டி விட்டது. அப்புறம் யார் எங்கே இருக்கானே தெரியாது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் பீமன் இருக்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு இருட்டை விட்டு என்ன பண்ணான், ரெடியாக வச்சிருக்கான் பெரிய பெரிய தேர் மாலக்கயர்லாம். அந்த மாலக்கயத்தெல்லாம் கொண்டு தூங்கின்னு இருக்கிற அந்த பீமன் மேலே கட்டினான். அதே மாதிரி கொடிகள் எல்லாம் மேலே போட்டு கட்டினான். அப்படியே என்ன பண்ணினான், பெரிய பீப்பாவை உருட்டுவாளே அந்த மாதிரியாக ஒரு 8 பேரை வச்சுன்னு உருட்டி கங்கையில் தள்ள போகிறான். தள்ளுறதுக்கு முன்னாடி கங்கையில் இதுக்கு முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி கங்கையினுடைய அடிபாகத்தில் ஈட்டியெல்லாம் சொருகி வச்சிருக்கான். ஏன்னா இவனை கீழே தள்ளினோடனே இவன் ஜலம் பட்டு மூச்சுன்னு வேலை வந்துடக்கூடாது. ஈட்டியெல்லாம் குத்தி அவன் கீழே ப்ரெஸ் ஆகி கீழே மடிய வேண்டும் என்று அதாவது சொல்கிறார் அனந்த கவி பாரத சம்பூல. ஆஜீவந்தம் நித்ராருணநயன ராஜீவம் தம் சமுக்ததீகி ஸ்னிக்தைவ சஜக்தி கேளிகாயாம் ஆராலிக தாபித கபல நிலோனி சோளித கராள கரள விஹ்வலம் பிரஹ்வலம்பித சிரசம் ரஜ்ஜுபிகி பரிணாத்ய பரிணாகினீபிகி அசுஹுர்தாம் ஹிருதய சூலமபி சூலகீலிதே நிர்ஜர சரிதந்தர்ஜலே விசர்ஜயாமாசா. சூலம் குத்தப்பட்டதான அந்த கங்கையினுடைய மடுவில் யாருமே பார்க்காததான ஒரு சூழ்நிலையில் அப்படியே போத்துன்னு உருட்டினான் பீமனை துரியோதனன். சகாயத்தோட பக்கத்தில் ஒரு 8-10 பசங்களோட சேர்ந்துட்டு பீமன் விஷ மயக்கத்தோட
அவனே வெயிட்டு, அதுவும் தூங்குறவன் இன்னும் வெயிட்டு, அப்படியே மேலேந்து கீழே போகிறான். கீழே போனால் கீழே சொருகி வச்சிருக்க இந்த சூலம் அதெல்லாம் இவனை தாங்க முடியல, ஏன்னா அவன் அவ்வளோ வெயிட்டு. அதெல்லாம் அப்படியே சாச்சுண்டு கீழே போகிறான். அது போனால் கங்கையனுடைய அடிபாகம் வந்துடுத்தோ, அடிபாகம் வந்தாலும் இவனுடைய வெயிட்டு தாங்கல்ல, அடிபாகத்தையும் தாண்டி கீழே போகிறான். கங்கைக்கு அடியில் கீழே எங்கே போனான்னால் நாகலோகம் போயிட்டான். கங்கையும் தொலைச்சுண்டு கீழே நாகலோகம் போனான். அங்கே நாகலோகம் போன உடனே என்னாச்சு, இவன் ஒத்துழு நாகலோகத்துக்குள்ளே வந்த உடனே மயக்கத்தோடு அப்படியே படுத்த தூக்கத்தோடு இருக்கக்கூடிய அவனோட பெரிய சரீரத்தை அவனை பார்த்த உடனே அங்கே உள்ள நாகங்கள் பாம்புகள்லாம் என்ன பண்ணுது, இந்த மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே கிடையாது, இந்த மாதிரி நம்ம ஊருக்கு யாருமே வந்ததே கிடையாது, அதுவும் இந்த மாதிரியான ஒரு மயக்க நிலையத்தை வந்து விழுந்திருக்கானே பொத்துன்னு. அதனால் வந்தவனை உடனே போய் பரலோகத்துக்கு அனுப்பணும், தத்விஷ்டோ பரமம்பதம்னு எல்லா நாகங்களும் என்னம்னா தலையிலேருந்து கால் பரியந்தம் மாற்றி மாற்றி போட்டுது, கடிச்சுது. பீமனை கடிச்சுது. கடிச்சா என்னாச்சு, முன்னாடி ஆகாரத்தில் விஷம் கலந்து உள்ள போயிருக்கு. இந்த பாம்புகள்லாம் கடித்த விஷம், இந்த விஷம் என்ன ஆச்சு அப்படின்னா உஷ்டம் உஷ்டேனி சாமியத்தின்னு சொல்லுவார்கள். உஷ்டத்தை உஷ்டத்தால் தான் நீக்கணும்னு. முன்னாடி ஆகாரத்தோட கலந்திருந்த விஷம் என்னாச்சு, இந்த பாம்புகள் கடித்த விஷம் உள்ளே போனோடனே என்னாச்சு, அந்த விஷம் முறிஞ்சு போயிடுது. இந்த விஷமும் போயிடுத்து, அந்த விஷமும் முறிஞ்சு போயிடுத்து. மயக்கம் தெளிந்து விட்டான், ஏந்தி விட்டான் பீமன். நாகலோகத்தில் எழுந்து உட்காந்துனான். உட்காந்துனோடனே அங்கே உள்ள நாகங்கள்லாம் பார்த்துது, பயந்து போயிடுத்து. பயந்து போய் நேல நாகராஜாட்ட போய் சொல்லித்து, அரோத்தர் பிரம்மாண்டமாக பொத்துன்னு நம்ம லோகத்தில் வந்து விழுந்தாள். விழுந்தோடனே நாங்கள்லாம் ஒத்தர பாக்கி இல்லாமல் எல்லாருமே அவரை கடித்தோம். பொதுவாக நம்மளாம் கடித்தாக்க நன்னா உள்ளவா மயக்கமுற்று கீழே விழுவார்கள். நாங்களாம் கடித்த உடனே என்னாச்சு, மயக்கத்தோடு வந்த ஒருத்தர் நன்னா மயக்கம் தெளிஞ்சு ஏதுனுட்டார் அப்படின்னு நாகங்கள்லாம் நாகராஜாட்ட சொன்னோடனே, அப்படி உள்ளவன் யாரையா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாகராஜா என்ன பண்ணார், படைகளோடு அங்கே வந்தார். ஆரியன் நாகன் அவளோடலாம் கூட வந்தார்கள். அவள்லாம் வந்த உடனே ஆரியன் அப்படிங்கிறவன் பார்த்தோடனே பார்த்தான். அவனுக்கு ஒரு சந்தேகமாக இருந்து, நீ யார் அப்படின்னு கேட்டான். பீமன் நான். யாரோட புள்ளடா அப்படின்னான். உடனே அவள் அப்பா போயிட்டால், இப்போ அம்மா தானே இருக்கா சொல்லுங்க. நான் குந்தியனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னான். குந்தியனுடைய பிள்ளையா அப்படின்னு கேட்டான். என்ன, சூரன் அப்படிங்கிறவன் அந்த ஆரியன் வந்திருக்கானே இவனுடைய தௌஹித்ரன். ஆரியன்கிறவனுடைய பொன் வைத்த பிள்ளை சூரன். சூரனுடைய பொண்ணு தான் குந்தி, குந்தியினுடைய பிள்ளை பீமன். ஸோ இவன் சூரனுடைய தௌஹித்ரன். ஸோ இப்போ வந்திருக்கிறவன் ஆரியனுக்கு என்ன உறவுனால் தௌஹித்ரன். தௌஹித்ரனுக்கு தௌஹித்ரன். தௌஹித்ரன்னா பொன்வயத்து பேரன். இப்போ பொன்வயத்து பேரனுக்கு பொன்வயத்து பேரன் அப்படிங்கிற உறவு வந்துடுது. இப்போ ஒன்று அவன் சொன்னான் அந்த நாகராஜாட்ட பார்த்து, இவர் ரொம்ப ஜாக்கிரதை அப்படின்னான். ஏன்னால் இவ அப்பா தான் வாயு பகவான், இவர் வந்து நம்பாத்து பேரனவர், இவர் ஏதான் பண்ணினா இவ அப்பா கோச்சினுடுவர் அப்படின்னா. ஏன்னு கேட்டால் பாம்புகளுக்கெல்லாம் முக்கியமான ஆகாரமே காற்று தான். அதனால் நீங்கள் இவரை ஏதான் பண்ணினாக்க இவ அப்பா முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணுவார் ஞாபகம் அப்படின்னு சொன்ன உடனே வாயுனுடைய பிள்ளை அப்படின்ன உடனே எல்லாரும் வரவேற்க ஆரம்பித்தார்கள். உடனே பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ நன்னா தூங்கி மயக்கமுற்று இப்போ எழுந்தின உடனே அவனுக்கு இப்படி சோம்ப முறிச்சான் பீமன். உடனே நாகராஜா என்ன பண்ணார், இவனுக்கு என்ன பண்ணி அனுப்பலாம், இவனுக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை ரத்னங்கள்லாம் கொடுத்து அனுப்பலாமான்னு யோசனை பண்ணி பார்த்தார். இது இப்போ பணங்காசெல்லாம் கொடுத்தா இவனுக்கு இவன் அக்கௌண்ட்டில் போய் சேர்றாது. இது என்ன, நம்ம ஃப்ளாட்லாம் யூடிஎஸ்ன்னு போட்டிருக்கா பார்த்தீங்களா, அன்டிவைடட். அதனால் பாகமாகாத குடும்பம் இவருடைய குடும்பம். அதனால் நீங்கள் 4 நவரத்ன மாலை கொடுத்தேன்னா 2 துரியோதனை எடுத்துன்னு போயிடுவாங்க. அதனால் இவனுக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதனால் இவனுக்கு ஆகார பிரியன், இவனுடைய பலத்தை இன்னும் விருத்தி பண்ணி அனுப்பணும், அப்போ தான் அவளோடலாம் ஃபைட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணினா அங்கே ரசகுண்டங்கள் இருக்குது. அந்த ரசகுண்டங்களில் அழிச்சுன்னு போய் இந்த ரசத்தை சாப்பிட்டா 10,000 20,000 யானை பலங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு.
அந்த மாதிரியான ஒரு ரசகுண்டத்துக்கு அழைச்சின்னு போய் பீமா உனக்கு வேணுங்கிறத இஷ்டத்தை சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே இந்த ரசகுண்டத்தை பார்த்தான் அவன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால் ராமேஸ்வரத்தில் உள்ள கிணறு மாதிரி இருக்குது. எல்லாம் கிணத்துல எல்லாம் முண்டு ஸ்நானம் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியா வரிசையாக ஒரு 7-8 கிணறு இருக்கு ஒரு இடத்துல போடலாம். அந்த மாதிரியாக ராமேஸ்வரம் கோவிலில் உள்ள கிணறாட்டமாக ரசரு குண்டங்கள்லாம் இருக்குது. உடனே பார்த்தான், வாளியால்லாம் இழுத்து சாப்பிடுவான்னு வாயை வச்சு ஒரே உறிஞ்சினான் ஒரு குண்டத்துலேருந்து. ஒரு உறிஞ்ச உடனே வச்சுச்சா அந்த குண்டம் காலி. இந்த மாதிரியாக 8 ரசகுண்டங்களில் உள்ள ரசங்கள் எல்லாம் குடித்தான். அடித்தா என்ன ஆச்சுன்னா இப்போ வயிறு மறுபடியும் ஃபுல்லாக எடுத்து உண்டகளை இப்போ முண்டலுக்கு உண்டு இல்லவா, அதனால் தூங்க ஆரம்பிச்சுட்டான். நாகலோகத்தில் படுத்துன்னு தூங்குறேன். இங்கே என்ன ஆச்சு, தர்மபுத்திராதிகள்லாம் இந்த ஜலக்கிரீடைக்கு வந்தவர்கள் இருட்டி போனவுடனே யார் யார் எங்கே இருக்கான்னு தெரியல. அதோடு எல்லாருமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவாளாக இருக்கிறதுனால அது தர்மபுத்திரர் என்ன பண்ணார், எங்கே பீமன் அப்படின்னு கேட்டார். இல்லை அவன் தான் சாப்பாட்டு பையனாச்சு, அவன் எந்த கேண்டீனில் எங்கே போய் எந்த டேபிளில் நிற்கிறான்னு தெரியல அப்படின்னு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தா. ஸோ மிச்சம் அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், தர்மபுத்திரன் இவெல்லாம் என்ன பண்ணினார்கள், நேராக ஆற்றுக்கு போயிட்டான். குந்தி இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போனாள். உடனே குந்தி, என்னப்பா 4 பேர் 5 பேராக போய்ட்டு 4 பேர் வந்திருக்கேளே, பீமன் எங்கே அப்படின்னா. இல்லைம்மா, அவர் சாயந்தரம் 5 மணிலேருந்தே அவர் கள்ள விடலை, அவருக்கு ஏதோ அங்கே நிறைய சாப்பாட்டு ஐட்டங்கள்லாம் இருந்து அவர் எங்கே போய் யார்கிட்ட போய் என்ன சாப்பிட்றாருன்னு தெரியல. இப்படி நாங்கள்லாம் பக்கத்தில் உள்ளவாள்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம், இருட்டி போச்சு. அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தோம், அண்ணா குரலும் கேட்கல, பீமன் தான் அவருடைய குரலும், அதனால் முன்னாடி வந்துருப்போம் அப்படின்னு நினச்சின்னு வந்துட்டோம் அப்படின்னா. உடனே குந்தி, இல்லைப்பா பீமன் ஒன்றும் வரலப்பா அப்படின்னு சொன்ன உடனே வந்தாங்க. பார்ட்டியெல்லாம் முடிஞ்சாங்க, உள்ள சாமியானெல்லாம் அவித்து இதில் லாரியில் டெம்போவில் ஏற்றுன்னு இருக்கா, எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருக்கான் துரியோதனன்.